அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து நம் ஒவ்வொருடைய மீட்புக்காகவும் கல்வாரி சிலுவையிலே பட்ட பாடுகளை குறித்து, அவர் கல்வாரி சிலுவையிலே சொன்ன 7 பொன்மொழிகளை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் எப்படியாய் சொல்லுகிறது? ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். அல்லேலூயா. ஞானவான்களின் போதகம் ஜீவ ஊற்றாய் இருக்கிறது, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே பேசின பொன்மொழிகள் நம்மை மரண கண்ணிகளுக்கு தப்பிக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்கள், இயேசு கிறிஸ்து 7 வார்த்தைகளை சொன்னார் என்று நாம் பார்க்கிறோம். 7 வார்த்தைகளை பேசினார். இன்னும் கொஞ்சம் அதிகமாய் பேசி இருக்கலாமே, அல்ல இன்னும் கொஞ்சம் குறைவாக பேசி இருக்கலாமே என்று நாம் நினைக்க கூடும். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க, 7 என்பதை பூரணமாய் காட்டுகிறார். இந்த உலகத்தை படைத்து 7ஆம் நாளில் தேவன் ஓய்ந்திருந்தார். நாம் பார்க்கிற இந்த உலகம், வானம், நட்சத்திரங்கள், சகல ஜீவ ஜந்துக்கள் எல்லாவற்றையும் தேவன் மனுஷனையும் 6 நாளிலே படைத்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்படியாய் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வரும்போது எரிகோ கோட்டை அவர்களுக்கு எதிராக இருந்தது. ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லும் போது அந்த கோட்டையை சுற்றிலும் 7 நாள் என்ன செய்யுங்க, சுற்றுவார். 7ஆம் நாளில் 7 தடவை சுற்றுவார். அப்படி அவர்கள் சுற்றி வந்து பெருந்தொனியாய் காலம் முழக்கமிட்ட போது எரியோ கோட்டை இடிந்து விடும். அல்லேலூயா. இப்படியா 7 நாட்களை குறித்து சொல்லும் போது நிறைய காரியங்கள் இருக்கிறது. சிரியா தேசத்தான் படைத்தளபதியாக இருந்த நாகமான் தன் குஷ்டரோகம் நீங்கி சுகமாகும்படி அவன் இஸ்ரவேலுக்கு வருகிறான். அல்லேலூயா. அவன் குஷ்டரோகம் நீங்கி சுகமாக வந்த போது எலிசா அவனை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன? யோர்தான் நதியிலே 7 தரம் ஸ்நானம் பாடு. அவன் பல போராட்டத்தோடும் பயத்தோடும் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த போது அவன் சுகம் பெற்றான். அல்லேலூயா. இப்படியா 7 என்ற வார்த்தை அநேக ஆசீர்வாதங்களை உள்ளடக்கி இருக்கிறது. அல்லேலூயா. அதனாலதான் இயேசு கிறிஸ்து நமக்கு 7 வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார். எலியாவின் காலத்திலே 3 வருட காலம் மழையை பெய்யவில்லை. ஆனால் மழையை பெய்விக்கும்படி எலியா ஜெபம் பண்ணுகிறார். எலியா ஜெபம் பண்ணும்போது தன்னுடைய ஊழியக்காரனிடத்திலே சொல்லுகிறார், கடல் பக்கமாய் திரும்பி மேகம் எழும்புகிறதா பாரு என்று. அல்லேலூயா. அவன் இல்லை என்று சொல்லுகிறான். அப்படியே 7 தடவை அவன் பார்க்க சொல்லுகிறான். அல்லேலூயா. 7ஆவது தடவை பார்க்கும் போது உள்ளங்கை அளவு மேகம் எழும்பு. ஒவ்வொரு காரியங்களிலேயும் 7 இந்த வேதத்திலே நல்ல ஆசீர்வாதங்களை கொடுக்கிறது. கடைசி காலத்திலே கூட இயேசு கிறிஸ்து 7 சபையை ஸ்தாபித்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. வெளிப்படுத்தின விசேஷத்திலே 7 சபைகள் மனம் திரும்புதலை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறது. கடைசி காலத்தில் அழிவுக்கு தேவன் 7 தூதர்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்படியாக 7 பூரணத்தை குறிக்கிறது. அதனாலதான் இயேசு கிறிஸ்துவும் கல்வாரி சிலுவையிலே 7 வார்த்தைகளை நமக்காக பேசினார். அல்லேலூயா. அதனால 7 என்ற சந்தேகத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? விட்டுவிட வேண்டும். அல்லேலூயா. 7 பூரணம். அவர் சொன்ன வார்த்தைகளை நாம் கை கொள்ளும் போது நாம் பூரணராக மாற போகிறோம். அல்லேலூயா.
லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின பொன்மொழிகளிலே இந்த வார்த்தை முதலாவது வார்த்தை ஆயிருக்கிறது. அல்லேலூயா. 23ஆம் அதிகாரத்திலே இயேசு இப்படியாய் சொல்லுகிறார். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைகிறார்கள். சிலுவையில் அறையும் போது அது மிக ஒரு கொடிய தண்டனை. கால்களில் ஆணிகள், கைகளில் ஆணிகளை அடித்து சிலுவை மரத்திலே தொங்க விடுவார்கள். அல்லேலூயா. அப்படிப்பட்ட நேரத்திலே தங்களால் முடிந்த அளவுக்கு யாரை குற்றம் சொல்ல முடியுமோ குற்றத்தை சுமத்துவார்கள், அல்லது தங்களுடைய வருத்தத்தை வெளிப்படுத்தும்படியாய் அழுவார்கள். அல்லேலூயா. அதான் அங்கே செய்ய முடியும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பொன்மொழிகளை இங்கே நமக்கு உபதேசமாய் கொடுக்கிறார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அது சரியா தப்பா என்று நம்ம அநேகருக்கு தெரியாமல் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து நம்மையும் பார்த்து என்ன சொல்லுகிறார்? பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே அவர் வஸ்திரங்களை கழட்டி சோப்பான மேலங்கியை அவருக்கு கொடுத்தி. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து போட்டிருந்த வஸ்திரத்தை என்ன செஞ்சாங்க? கழட்டினார். அவருக்கு ஒரு சிவப்பான ஒரு மேலங்கியை கொடுத்தார்கள். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வானத்தையும் பூமியை சிருஷ்டித்த தேவன், சர்வத்தை ஆளுகிற ராஜா, அவரை இப்படியாக என்ன செய்கிறார்கள்? அவமானப்படுத்துகிறார்கள். அல்லேலூயா. இடையிடையே சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். 29ஆம் வசனம் வாசிங்க. முள்ளாளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, யூதருடைய ராஜாவே, யூதருடைய ராஜாவே என்று சொல்லி அவரை என்ன செஞ்சாங்க? பரியாசம். முள்ளுகளினால் ஒரு முடியை, ஒரு கிரீடத்தை முள்ளுகளினால் செய்கிறார்கள். முள்ளுகளால் ஒரு கிரீடத்தை செய்து அவருடைய சிரசின் மேல் வைத்து வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று சொல்லி செய்ததெல்லாம் அவர்களுக்கு பரியாசமாக இருந்தது. ஆனால் உண்மையிலேயே இயேசு யூதருக்கும் ராஜா, அவரை ஏற்றுக்கொள்ளுகிற எல்லோருக்கும் அவர் ராஜா. அல்லேலூயா. அடுத்தபடியாய் பார்க்கும்போது 35ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். அவரை சிலுவையில் அடைந்த பின்பு அவர்கள் சீட்டு போட்டு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டுக் கொண்டார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போட்டார்கள் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இயேசு கிறிஸ்துவ வஸ்திரத்தை
யார் யாருக்கு எந்த வஸ்திரம்னு சொல்லி என்ன செய்யறாங்க? அவன் சீட்டு போடுகிறார். சீட்டு போட்டு பங்கு போட்டு எடுத்துக் கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. 40வது வசனம். தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள். நீ தேவனுடைய குமாரனே ஆனால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவை எப்படி சொல்லி தூஷிக்கிறார்கள்? நீ தேவனுடைய குமாரனே ஆனால் தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள். நீ தேவனுடைய குமாரனே ஆனால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார். நீ தேவனுடைய குமாரனே ஆனால் சிலுவையிலிருந்து இறங்கி வா. அல்லேலூயா. பரியாசம் பண்ணுகிறார்கள். அவருடைய வஸ்திரத்தை சீட்டு போடுகிறார்கள். இப்பொழுது தூஷிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து உபதேசம் பண்ணின நாட்களில் எல்லாம் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி உபதேசித்தார். அல்லேலூயா. அதனாலதான் இப்ப சொல்லுகிறார்கள், நீ தேவனுடைய குமாரனே ஆனால் சிலுவையிலிருந்து இறங்கி, தேவனுடைய குமாரனே ஆனால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று தூஷிக்கிறார். ஒருவேளை அவருடைய வார்த்தையின்படி சிலுவையிலிருந்து இறங்கி வந்தால் நாம் இப்படி ஒரு ஆராதனை இன்றைக்கு நடத்த முடியாது உலகம் எங்கும். அல்லேலூயா. நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டிருக்காது. ஆனாலும் இயேசு என்ன சொல்லுகிறார்? பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. 42வது வசனம். மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. இவன் இஸ்ரவேலின் ராஜா ஆனால் இப்பொழுதே சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும். அப்பொழுது இவனை மற்றவர்களை ரட்சித்தான். வியாதியஸ்தர்களுக்கு சுகம் கொடுத்தார், குஷ்டரோகிகளை சுகப்படுத்தினார், குருடர்களை கண்களை பார்வையடைய செய்தார், திமிர்வாதக்காரனை சுகப்படுத்தினார். இப்படி தேவன் அநேகரை ரட்சித்தார். அல்லேலூயா. அப்ப அப்படி மற்றவர்களை எல்லாம் ரட்சித்த இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும். அல்லேலூயா. அப்பொழுது இவனை விசுவாசி. சில நேரங்களில மற்றவர்களுக்கு உதவி செய்கிற ஒருவர் இல்ல, நாம் ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார் வைத்துக் கொள்ளுங்கள். வியாதியஸ்தர்களுக்காக ஜெபித்து, அநேக வியாதியஸ்தர்களுக்காக ஜெபித்து அவர்களுக்கு சுகம் கொடுக்க பெற்றிருப்பார்கள். அல்லேலூயா. அதனால அந்த சுகம் பெற்றவர்கள் கூட ஒருவேளை அந்த ஊழியக்காரர் சுகவீனத்தில் படுத்தா என்ன சொல்லுவாங்க? இப்படிதான் சொல்லுவாங்க. அல்லேலூயா. அதனாலதான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னவென்று அறியாதிருக்கிறார்களே. 43வது வசனம். தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையா இருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமாயிருந்தால் இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் என்றார்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை இதுவரைக்கு பரியாசம் பண்ணினார்கள், தூஷித்தார்கள். இப்பொழுது பிதாவாகிய தேவனையும் தூஷிக்கிறார்கள். அல்லேலூயா. தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையாயிருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமாயிருந்தார் இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் என்றார்கள். அல்லேலூயா. தேவன் மேல நம்பிக்கையாய் இருந்தானே. அல்லேலூயா.
நம்ம ஏன் சொல்வார்கள் இயேசு கிறிஸ்து மேல் அவ்வளவாய் நம்பிக்கை வைத்திருந்தானே. ஹல்லேலூயா. அப்போ அவர் இவன் மேல் பிரியமாயிருந்தால் அவனை ரட்சிக்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. கிறிஸ்துவின் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவை நிந்தித்தார்கள், இயேசுவை தூஷித்தார்கள், இயேசுவை பரியாசம் பண்ணினார்கள், இயேசுவை அடித்தார்கள், அவருடைய வஸ்திரத்தை பங்கிட்டுக் கொண்டார்கள், அவருடைய முகத்திலே துப்பினார்கள். அது மாத்திரமல்ல, பிதாவாகிய தேவனையும் தூஷிக்கிறார்கள். அல்லேலூயா. இப்படி இவைகள் எல்லாம் சொன்ன போது இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரே வார்த்தை என்னது? இதுக்கு எல்லாத்துக்கும் மேல பாருங்க, 27ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே இப்படியாய் சொல்லுகிறார்கள், அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று. அல்லேலூயா. ஏதோ தூஷித்தார்கள், ஏதோ சொல்லி பரியாசம் பண்ணினார்கள், பிதாவையும் தூஷித்தார்கள். அவர்கள் மீண்டுமாய் சொல்லுகிறார்கள், இந்த இரத்தப்படி இவன் மேல, இவன் பாவி, இவன் மேலே இருக்கிற இந்த இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் சுமர. இப்படியாய் அவர்கள் சொன்ன வார்த்தைகள் நிமித்தம் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு சிறிய தேசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தேசத்திலே கூட சமாதானமாய் அவர்களால் என்ன செய்ய முடியவில்லை. ஒவ்வொரு ராஜாக்களும் லட்சம் லட்சம் பேரை கொலை செய்தார்கள். அல்லேலூயா. இப்படியாக இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து இரத்தப்படியை அவர்களே வாங்கி கொண்டார். இந்த இரத்தப்படி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும். அல்லேலூயா. இப்படியாக நிறைய காரியங்கள் இருக்கிறது வேதத்திலே. நீங்கள் இந்த சுவிசேஷ புஸ்தகங்களை வாசிக்கும் போது எவ்வளவோ காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகள் எல்லா பழிகளும் எங்கள் மேல் சுமரட்டும் என்று சொன்ன போது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது. நாம கூட அப்படிதான். சிலவே கோபம் வந்துச்சான்னா சிலர் சொல்லுவாங்க, அப்படின்னா இயேசு கிறிஸ்து என்ன செய்யட்டு கொண்டு போடட்டும் அப்படின்னு. இயேசு கிறிஸ்து என்ன செய்யட்டு கொண்டு போட. இப்படியா எத்தனையோ தடவை நாமும் நிறைய பாவத்தை சம்பாதித்து கொண்டுதான் இருக்கணும். நமக்காக இன்று நமக்காகவும் ஆண்டவர் சொல்லுகிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும். அடுத்தபடியாய் லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, என்னுடனே கூட இன்று என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். இரண்டாவதாக இயேசு சொல்லுகிற ஒரு காரியம், இன்று என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஏன் இந்த காரியத்தை சொல்லுகிறார் என்றால், பாருங்க 40வது வசனத்திலே வாசிக்கும் போது, சிலுவையில் அறையப்பட்டவர்களில் 2 பேர் இடதுபுறம் வலதுபுறம் இருக்கிறார்கள். அவர்கள் 2 பேரும் சொல்லுகிற காரியம் தான் இது. மற்றவர் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா?
நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாத ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். அல்லேலூயா. ஆண்டவருடைய ரெண்டு பக்கமும் ரெண்டு திருடர்கள் அல்லது கொலைகாரர்களை குற்றத்துக்கு தண்டனை அனுபவிக்கிறவர்களை சிலுவையில் அறைகிறார்கள். ஒருவன் சொல்லுகிறான், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் ரட்சித்துக் கொள், எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று அவரை தூஷித்தான். அல்லேலூயா. அப்போ ஒருவன் சொல்லுகிறான், நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நான் நடப்பிக்கப்பட்டவர்களுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ, சிறைச்சாலையில் இருந்த ஒருவன் சொல்லுகிறான், இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே. அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தை குறித்த காரியங்கள் சிறைச்சாலையில் இருந்தவர்களுக்கு கூட சென்று எட்டி இருக்கிறது. அல்லேலூயா. இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லை. பரிந்து பேசுகிறான் ஆண்டவருக்காக. அப்படி சொல்லிட்டு சொல்லுகிறான், ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்று என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒரு சிலுவை ரட்சிக்கிற சிலுவையாயிருக்கிறது, ஒரு சிலுவை ரட்சிப்பை இழந்த சிலுவையாயிருக்கிறது, ஒரு சிலுவை ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட சிலுவையாயிருக்கிறது. அல்லேலூயா. நீ தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா என்று சொன்னவன் ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளுகிறான். அல்லேலூயா. இவரோ தகாதொன்றையும் செய்யவில்லையே என்று சொன்னவன் இயேசுவினிடத்திலிருந்து ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ளுகிறான். நீ கிறிஸ்துவானால் என்னையும் ரட்சித்துக் கொள், உன்னையும் ரட்சித்துக் கொள் என்று பரிகாசம் பண்ணினவன் ரட்சிப்பை இழந்து போகிறான். அல்லேலூயா. இந்த நாளில் அநேகர் ஆண்டுடைய வார்த்தையை தூஷிக்கிறார்கள், ஆண்டுடைய வார்த்தையை குறித்து பரிகாசம் பண்ணுகிறார்கள், ஆண்டுடைய பிள்ளைகளை பரிகாசம் பண்ணுகிறார்கள், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், ஆண்டுடைய ஆலயங்களுக்கு விரோதமாய் எவ்வளவோ செய்கிறார்கள். ஆனால் இந்த ஆண்டவருக்காக பேசின இந்த சிலுவையில் அறையப்பட்ட மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இன்று நீ என்னுடன் கூட பரதேசில். அப்புறம் தூஷிக்கிறவருடைய நிலைமை என்ன ஆகிறது? அழிவு. பரிந்து பேசனுடைய முடிவு நித்தியம். அல்லேலூயா. அதனால இந்த வார்த்தைகளை கேட்கிறதே பிள்ளைகளே, நம்மை ஒருவர் பரிகாசம் பண்ணினால், தேவனுடைய பிள்ளைகளை ஒருத்தன் பரிகாசம் பண்ணினால் அவனுக்கு முடிவு அழிவாய்தான் இருக்கும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்காக அநேகர் பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள், தேவனுடைய பிள்ளைகளுக்காக அநேகர் பரிந்து பேசுகிறார்கள், அவருடைய முடிவு நித்தியமானதாக இருக்கும். அல்லேலூயா. அதனால கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இப்படிப்பட்ட வார்த்தைகளை இயேசு சிலுவையில் நமக்காக பேசி இருக்கிறார். அந்த வார்த்தைகள் இந்த குட்பிரையுடைய தினத்தின் அன்று மாத்திரம்தான் இந்த வார்த்தைகளை குறித்து நாம் என்ன செய்கிறோம்? தியானிக்கிறோம். அதனாலதான் இந்த நாள் ஒரு நாள் விடுமுறை நாளாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல அரசாங்கங்கள், பல அரசாங்கங்கள் இன்றைக்கு வேலைக்கு வந்தால் டபுள் சம்பளம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி சொல்லுகிறவர்களுடைய முடிவு என்ன ஆகும்? தேவநாமத்தை அவர்கள் பரிகாசம் பண்ணுகிறார்கள் என்ற அர்த்தம். அல்லேலூயா.
இயேசுவை தெய்வம் என்று அறிந்தும் அவருக்கு விரோதமாய் செயல்படுகிறார்கள். அவருடைய முடிவு என்னமா இருக்கும்? தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. மூன்றாவதாக நாம் பார்க்கும் போது யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளியோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பான இருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்ரீயே, அதோ உன் மகன் என்றான். பின்பு அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றான். அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். அல்லேலூயா. இயேசு கல்வாரி சிலுவையிலே மரிக்க போகிறார் என்று அறிந்த போது தன்னுடைய தாய் பிள்ளையற்றவளாய் நிற்கிறதை பார்க்கிறார். அல்லேலூயா. அப்பொழுதுதான் சொல்லுகிறார், அன்பான சீசனை பார்த்து சொல்லுகிறார். அதோவன் அந்த தாயை பார்த்து சொல்லுகிறார், அதோவன் மகன். அல்லேலூயா. அன்பான சீசன். இது நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை என்ன செய்கிறார்? யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அல்லேலூயா. அப்போ தகப்பனையும் தாயையும் ஒவ்வொரு பிள்ளைகளும் என்ன செய்ய வேண்டும்? கனம் பண்ண. அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் தாயை என்ன செய்கிறார்? இங்கே கனம் பண்ணும்படியாய் தன்னுடைய அன்பாயிருந்த சீசன். அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து அன்பாயிருந்த சீசன் என்றால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற எல்லாவற்றையும் செய்கிற, எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படுகிற ஒரு சீசன். அவனை பார்த்து சொல்லுகிறார், அதோ உன் தாய். தன்னுடைய மரணத்திற்கு பிறகும் தன் தாய் பிள்ளை இல்லாதவளாய் இருக்கக்கூடாது என்பதை அறிந்து இங்கே ஒரு ஆதரவை தேவன் ஏற்படுத்துகிறார். அல்லேலூயா. இந்த நாட்களிலே எத்தனையோ பெற்றோர்கள் பிள்ளைகளை மிகவும் கஷ்டப்பட்டு கடன் வாங்கி படிக்க வைத்து அவர்கள் நல்ல வேலையை சுதந்திரித்துக் கொள்ளுகிறார்கள். நல்ல சம்பாதிக்கிறவர்களாகவும் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த நாளிலே செய்கிற வேலை என்னவென்றால், எவ்வளவு ஆனங்களும் செலவு பண்றோம், உன்னை முதியோர் இல்லத்தில் என்ன செய்யறோம்? சேர்த்து விடுறோம். அல்லேலூயா. எங்கேயே சேர்த்து விடுகிறார்கள்? முதியோர் இல்ல. நீ படிக்க வைத்து சம்பளத்தை வாங்கி கொடுத்தாய், ஆனால் அந்த சம்பளத்திலே ஒரு பங்கை என்ன செய்கிறேன்? முதியோர் இல்லத்துக்கு கொடுக்கிறேன். ஆனால் தகப்பனையும் தாயையும் நேசிக்கிற அந்த எண்ணம் இல்லை. அவருடைய உன்னை பெற்று எடுத்து வளர்த்தி பாலூட்டி சீராட்டி உனக்கு வியாதி வந்த போது உன் பக்கத்திலே இருந்து அழுது ஜெபித்து பொருத்தனை பண்ணி ஜெபித்து எப்படியோ உன் உயிரை காப்பாற்றி உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கினவனை பெற்றோருக்கு, பெற்றோரை தொடக்கூட உனக்கு என்ன வரல? மனசு. ஒரு மருத்துவமனைக்கு அழைத்து போறதுக்கு உனக்கு நேரம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாருக்கும் தெரியும். வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள் எல்லாருக்கும் புரியும் என்று நினைக்கிறேன். அல்லேலூயா. ஆனால் இயேசு கிறிஸ்து நியாய பிரமாணத்தை நிறைவேற்ற வந்த தேவன்,
மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்க வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதிருங்கள். அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். அல்லேலூயா. தீர்க்க தரிசனத்தை அழிக்க வரவில்லை, நிறைவேற்றுவதற்கே வந்தார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் நிறைவேறுதலாயிருக்கிறார். அல்லேலூயா. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. சாலோமோனின் நீதிமொழிகள் ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான், மூடத்தனம் உள்ளவனோ தாய்க்கு சஞ்சலமாயிருக்கிறான். அல்லேலூயா. நான் பெரிய விசுவாசியா இருக்கலாம், பெரிய ஊழியக்காரனா கூட இருக்கலாம். அல்லேலூயா. ஆனால் வசனம் ஒன்றும் பொய்யாகாது. அல்லேலூயா. ஞானமுள்ள மகன் தகப்பனை. ஆமா, யாரு ஞானமுள்ள மகனோ? ஞானம் எங்க இருக்கிறது? கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின். அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற மகன் எவனோ அவன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான். அல்லேலூயா. மூடத்தனம் உள்ளவனோ தாய்க்கு சஞ்சலமாயிருக்கிறான். அல்லேலூயா. அப்ப தாய்க்கு சந்தோஷத்தை கொடுக்காம, தகப்பனுக்கு சந்தோஷத்தை கொடுக்காமல் தாய்க்கு சஞ்சலத்தை கொடுக்கிற எந்த பிள்ளைகளும் ஞானம் உள்ளவர்கள் அல்ல, கர்த்தருடையவர்கள் அல்ல. அல்லேலூயா. அதை நாம் ஒருவரும் மறந்து போகக்கூடாது. 20ஆம் நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிறவருடைய தீபம் காரிருளில் அணைந்து போகும். அல்லேலூயா. தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிறவருடைய தீபம் காரிருள் அணைந்து போகும். எந்த பிள்ளையானாலும் சரி, தகப்பனையும் தாயையும் தூஷிக்கிறவனுடைய தீபம் காரிருளில் அணைந்து போகும், இருளில் அணைந்து போகும். அல்லேலூயா. யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யோவான் மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். அல்லேலூயா. இயேசு உலகத்திற்கு ஒளியா இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு ஒளி. அப்ப பிசாசு காரிருள். அப்ப தாயையும் தகப்பனையும் தூஷிக்கிறவருடைய தீபம். ஆமா, இங்க உலகத்துல கொஞ்சம் நல்ல பிரகாசமா இருப்பாங்க. அந்த தீபம் எங்க போய் அழியும்? காரிருளில் அழியும். அதனால தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில அதோ உன் தாய், அதோ உன் மகன் என்று கடைசி நேரத்திலும் கூட நியாய பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? தாயையும் தகப்பனையும் நேசிக்கிற வாழ்க்கையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை கேட்கிற அநேக பிள்ளைகள் கூட சொல்லுகிறார்கள், நான் செய்யலாம் என்றுதான் நினைக்கிறேன், என் மனைவி ஒத்துக்க மாட்டேங்கிறா அப்படின்னு. அல்லேலூயா. காலையிலே வாக்கிங் போகும்போது பலதரப்பட்ட மக்களோடு பேச வேண்டிய சூழ்நிலை உண்டாகிறது. பல நண்பர்களாகவும் இருக்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், பையன் செய்யறதுக்கு விரும்புகிறான், ஆனால் அவன் மனைவியோ செய்வதற்கு விடவில்லை என்று. அல்லேலூயா. அதனால இப்படிப்பட்ட காரியங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்?
தேவனுடைய பிள்ளைகள் ஆண்களோ பெண்களோ அதை மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தீமோத்தேயு 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனான், அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியும் கெட்டவனாயிருப்பான். அல்லேலூயா. ஒருவன் தன் சொந்த ஜனத்தையும் விசேஷமாக தன் வீட்டாரை, சொந்த ஜனத்தை என்ன செய்யணும்? விசாரிக்க. வீட்டாரையும் விசாரிக்க. விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலிக்கிறவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாயிருப்பான். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு சிலுவையிலே எவ்வளவு மேன்மையுள்ள வார்த்தைகளை நமக்காக பேசி இருக்கிறார். பெற்றோர்களை சந்தோஷப்படுத்தும் வார்த்தைகளை பேசி இருக்கிறார். பிள்ளைகளுக்கு எவ்வளவு பொறுப்புள்ள வார்த்தைகளை பேசி இருக்கிறார். அல்லேலூயா. இதை நாம் தியானிக்கத்தான் இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கிறோம்? கூடி வந்திருக்கிறோம். அல்லேலூயா. இந்த வார்த்தைகள் நம்முடைய இதயத்திலே எழுதப்பட வேண்டிய வார்த்தைகள். முதலாம் வார்த்தை இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது: பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. இரண்டாவது வார்த்தை சொல்லுகிறது: இன்று நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய். அல்லேலூயா. யார் பரதேசில் இருப்பார்கள்? யார் அழிவிலே போவார்கள்? இயேசுவுக்காக வாழ்கிறவர்கள், இயேசுவுக்காக பேசுகிறவர்கள் பரதேசில் இருப்பார்கள். அல்லேலூயா. இயேசுவை அறிந்தவர்கள் பரதேசில் இருப்பார்கள். மூன்றாவது வார்த்தை: அதோவன் மகன். என் ஆண்டவர் சிலுவையில் இருந்து வேதனையான தன்னுடைய வாழ்க்கையின் முடிவு வந்திருக்கிறது என்று அறிந்த நேரத்திலே சொல்லுகிறார். அல்லேலூயா. இங்கே பெற்றோர்களால் வளர்க்கப்பட்டு நல்ல ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து நல்ல சாட்சியாய் வாழ்கிற எத்தனையோ பிள்ளைகள் இன்றைக்கு பெற்றோரை என்ன செய்கிறார்கள்? தூஷிக்கிறார்கள். பெற்றோருக்கு எதுவும் செய்கிறதில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்கு இருக்கக்கூடாது. பிள்ளைகளை உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். அது அவருடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்றுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அப்படி நிறைவேற்றுகிறவர்களாய் இருந்தால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். நான்காவது வார்த்தை, மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். 9ஆம் மணி நேரத்திலே இயேசு ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து 3 வசனங்களை 3 பொன்மொழிகளை சொல்லி முடித்த போது 4வதாய் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லுகிற ஒரு சத்தம் சிலுவையில் இருந்து வெளிப்படுகிறது. அல்லேலூயா. அடுத்த வசனத்தை பார்க்கும் போது அங்கே நின்றவர்கள் சிலர் அதை கேட்ட பொழுது இதோ எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள். ஒருவன் ஓடி கரக்காலானை காடியிலே தூய்த்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்து
போடுங்கள், ஏலியா இவனை இறக்க வருவானோ பார்ப்போம் என்றார்கள். அல்லேலூயா. ஏலியா இவனை இறக்க வருவானோ பார்ப்போம். அல்லேலூயா. எல்லாம் ஜனங்கள் எல்லாம் அந்த நேரத்தில் ஏதாவது ஒண்ணு நடக்கணுமேன்னு கிண்டலும் கேலியும் பேசுகிறார்கள். அல்லேலூயா. பாருங்க, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் போது, ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு, அப்ப இயேசு கிறிஸ்து சோதனையிலே பிதாவை நோக்கி கூப்பிடுகிறது போல நாமும் நம்முடைய சோதனையான நேரத்திலே, உபத்திரவமான நேரத்திலே, வேதனையான நேரத்திலே இயேசுவை நோக்கி கூப்பிடுவோமானால் இயேசு நமக்கு உதவி செய்ய வல்லவர் ஆயிருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் சில நேரங்களிலே கண்ணீரோடு எவ்வளவு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறோம். அதற்கு பதிலை கர்த்தர் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். அல்லேலூயா. சில நேரங்களிலே சில காரியங்கள் நமக்கு பதில் வராமல் இருந்தாலும், ஆனால் 199.9 கூப்பிடுதலுக்கு நமக்கு பதில் வந்து கொண்டுதான் இருக்கு. ஏசாயா 54ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், இப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை, இப்பொழுது உன்னை கைவிட்டேன். அல்லேலூயா. ஒரு கண் இமைக்கிற நேரம் இயேசுவை பிதாவாகிய தேவன் என்ன செய்கிறார்? கைவிடுகிறார். அவர் கைவிடலைன்னா இவர் மறிக்க முடியாது. அல்லேலூயா. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என் தேவனே ஏன் என்னை கைவிடு. வேதம் நிறைவேறுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறுகிறது. இப்பொழுதே உன்னை கைவிட்டேன், ஆனால் உருக்கமான இரக்கங்களால். நம்மை அப்படிதான் இமை பொழுது ஆண்டவர் கைவிட்டாலும் எவ்வளவோ இக்கட்டான நேரங்களிலே, உபத்திரவ நேரங்களிலே, வேதனை நேரங்களிலே எல்லாம் தேவன் நம்மை சேர்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஏன் எப்பொழுது கைவிட்டார் என்றால், யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், சொத்ததே ஆக மிகுந்த பலனை கொடுக்கும். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், சொத்ததே ஆகல் மிகுந்த பலனை கொடுக்கும். எந்த ஒரு விதையானாலும் சரி, நம்ம வீட்டுக்குள்ளேயோ நம்ம பாக்கெட்லயோ வச்சுட்டு இருந்தாங்கன்னா அது அப்படியே தான் இருக்கும். காலத்துக்கு அது அப்படியே தான் இருக்கும். அல்லேலூயா. ஆனா அந்த விதை நிலத்துல என்ன செய்யணும்? விழணும். நிலத்துல விழுந்து அது என்ன செய்யணும்? சாகணும். அது செத்ததை ஆனாதான் அதுல இருந்து என்ன வருகிறது? முளையும் வருகிறது, செடியும் வருகிறது, பலனும் வருகிறது. அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் அவர் மிகுந்த பலனை கொடுக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. அகில உலகத்திலும் இயேசுவை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற ஜனம் பெருகி கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்ததினால். அல்லேலூயா. பாருங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்திலே இன்னும் சொல்ல இப்படி ஆகிவிட, அப்படியே மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல்
ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தன் ஜீவனை கொடுக்கவும் வந்தார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எதற்கு வந்தார்? ஜீவனை அநேகரை மீட்கும்படியாக, நம்முடைய ஜீவனை கொடுக்கும்படியாக வந்தார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவ நம்முடைய அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக நம்முடைய ஜீவனை கொடுக்க வந்தார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலே மனுக்குலத்திற்காக ஜீவனை கொடுக்க வந்தேன் என்பதை சொல்லி இருக்கிறார். அது அங்கே நிறைவேறுகிறது. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி. ஹல்லேலூயா. யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே வாழ்கிற நமக்கு என்ன உண்டு? உபத்திரவம். இந்த உபத்திரவத்தை ஜெயிப்பதற்கு இயேசு நமக்கு உதவி செய்கிறார். நான் உலகத்தை, அவர் உலகத்தை எதற்காக ஜெயித்தார்? நமக்கு உதவி செய்யும்படி. நான் உலகத்தை ஜெயிக்க வேண்டுமே என்ற எண்ணத்திலே தான் அவர் உலகத்தை ஜெயித்தார். ஹல்லேலூயா. 20ஆம் வசனம், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா. நம்முடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும்படிக்கு இயேசு சிலுவை மரத்திலே பாடுபட்டார். ஹல்லேலூயா. அதனால சிலுவையை நோக்கி பார்த்து நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே எனக்காக, என்னுடைய பாடுகளுக்காக நீர் கல்வாரி சிலுவையிலே பாடுபட்டீரே, நீர் எனக்கு ஜெயம் கொடுக்கிற, சுகம் கொடுக்கிற, பலன் கொடுக்கிற, ஆயுசை கொடுக்கிற, சமாதானத்தை கொடுக்கிற, சந்தோஷத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் என்று நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்? ஜெபம். இந்த ஜெபத்துலதான் இருக்கிறது. விசுவாசத்தை அறிக்கை செய்து ஜெபிக்கிறதுலதான் நம்முடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படி நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு தேவன் எப்பொழுது நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய பாடுகள் எதுவானாலும் அவைகளிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்க நம் தேவன் வல்லவராய் இருக்கிறார். உலகத்திலே நமக்கு என்ன உண்டு? உபத்திரவம் உண்டு. ஹல்லேலூயா. பாருங்க, பவுல் ரோமருக்கு எழுதும் போது இப்படியா எழுதுகிறார். ரோமர் 8:31. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் இருப்பவன் யார்? ஹல்லேலூயா. வாசிங்க தொடர்ந்து. நம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாத இருப்பதுபடி. ஹல்லேலூயா. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி? ஹல்லேலூயா. நமக்காக சொந்த குமாரனே கொடுத்தார் தேவன். அப்படியே இயேசுவையே கொடுத்த தேவன் நமக்காக மற்ற காரியங்களை அருளாதிருப்பது எப்படி? ஹல்லேலூயா. நிச்சயமா எல்லாவற்றையும் கொடுப்பார். கேட்கிறவன் எவனும் கேளுங்கள், அப்பொழுது பெற்றுக் கொள்வோம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பானவர்களே, அடுத்தபடியாய் நாம் பார்க்கும் போது 5வது வசனம், யோவான் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அதன் பின்பு எல்லாம் முடிந்ததென்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக
தாகமாயிருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. தாகமாயிருக்கிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். என்ன தாகம்? வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக. ஏசாயா 55ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எப்படியாய் சொல்லுகிறது? ஓ தாகமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். எல்லாம் அவரிடத்துல இருக்கு. அப்படி எல்லாம் அவரிடத்துல இருக்கும் போது அவர் ஏன் தாகமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார்? அவர் எந்த தாகம் உடையவராயிருக்கிறார்? நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு கால தாகம் உண்டாகாது. அல்லேலூயா. பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யாக்கோபுவின் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே சமாரியாவில் உள்ள சீகார் எனப்பட்ட ஊருக்கு வந்தார். அங்கு யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேளை ஆயிருந்தது. அவருடைய சீடர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். அப்படி சமாரிய நாட்டாளாகிய ஸ்திரீ தண்ணீர் கொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தாய் என்றார். யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்களானபடியால் சமாரியா ஸ்திரீ அவளை நோக்கி, நீ யூதனாயிருக்க சமாரிய ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தாய் என்று எப்படி கேட்கலாம் என்றால், இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தாய் என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய். அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். அல்லேலூயா. என்றும் ஜீவனோடு இருக்கிற தண்ணீரை இயேசு நமக்கு கொடுக்கும்படி தாகமாயிருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. ஆத்தும தாகத்தை தீர்ப்பதற்காக இயேசு நம்மிடத்தில் தாகமாயிருக்கிறேன் என்று சிலுவையில் சொல்லுகிறார். பாருங்க, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். அல்லேலூயா. ஆத்தும தாகம் நம் ஒவ்வொருவரையும் குறித்த ஆத்தும தாகம். அல்லேலூயா. நாம் அவருக்கு வேண்டும். நம்முடைய ஆத்துமா அவருக்கு வேண்டும். நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள். அல்லேலூயா. நாம் எல்லாம் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிரு. ஆனால் நாம் தேவை அவருக்கு. நம்முடைய ஆத்துமா தேவை இயேசு கிறிஸ்துவுக்கு. அதனாலதான் அவர் தாகமாயிருக்கிறார். தாகமாயிருக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், வாங்கி புசியுங்கள். பணம் இல்லாதவர்களே வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். அல்லேலூயா. பணமும் வேண்டாம், விலையும் வேண்டாம். அவரிடத்துல திராட்சரசமும் இருக்கிறது, பாலும் இருக்கிறது. அல்லேலூயா. அவரே சொல்லுகிறார், தாகமாயிருக்கிறேன். ஆத்தும தாகம். ஆண்டோடது நம்ம ஒரு கை கொடுத்து என்ன செய்கிறார்? தாகமுடையவராய் இருக்கிறார். அகில உலகத்தில் இருக்கிற ஜனங்களின் ஆத்துமாவை குறித்து தேவன் தாகமுடையவராய் இருக்கிறார். அல்லேலூயா. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பாவிகளை ரட்சிக்க
கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்ற வார்த்தை உண்மையோ எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. பாவிகளின் மேல் தாகம். அல்லேலூயா. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பாவிகளையும் ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு. அப்ப பாவிகளின் மேல் தேவனுக்கு தாகம், எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டுமே என்ற தாகம். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் மேல் தாகமாய் இருக்கிறார், ஆத்தும தாகமுடையவராய் இருக்கிறார், பாவிகள் மேல் தாகமுடையவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. மீகா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 5ஆம் வசனம் 2ஆம் வசனம் 2ஆம் அதிகாரம். என்னப்பட்ட பெத்லெகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். போதும் போதும். அல்லேலூயா. எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லெகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறிதாயிருந்தாலும் இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய ஆளுகையின் தாகம். அல்லேலூயா. எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லெகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறிதாயிருந்தாலும் இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்படுவார். அல்லேலூயா. ஆளுகையின் தாகம், அகில உலகத்தையும் ஆளுகிற தாகம். அல்லேலூயா. தேவன் நம்முடைய சிங்காசனத்தை வானங்களிலே சாபித்து சர்வத்தை ஆளுகிறார். அல்லேலூயா. ஆளுகையின் தாகம், சர்வத்தையும் ஆளுகிறதா. அப்ப ஆத்துமாக்களை ரட்சிக்கிறதாக நாம் ஒவ்வொருடைய ஆத்துமாக்களிலும் தேவன் குடியிருக்க வேண்டுமே என்ற பாவிகளை ரட்சிக்கும்படியான தாகம். இவர் சர்வத்தையும் ஆளுகிற தாகம். அல்லேலூயா. அதனால கிறிஸ்துவுக்குடன் தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் நாம் அறிகிற சத்தியம் என்ன? இயேசு கிறிஸ்து நம்மை ஆளுகிறவர். இந்த உலகத்திலே நிறைய ராஜாக்கள் உண்டு, முதல்வர்கள் உண்டு, பிரதமர் உண்டு, ஜனாதிபதி உண்டு. எல்லாரும் ஆண்டாலும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மை யார் ஆளுகிறது? இயேசு ஆளுகிறார். அல்லேலூயா. அதை நாம் ஒருபோதும் மறந்து போக கூடாது. அல்லேலூயா. அடுத்தபடியாய் பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி சாய்ந்த ஆவியை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? முடிந்தது என்று சொல்லி. அல்லேலூயா. முடிந்தது. என்ன முடிந்தது? எல்லாவற்றையும் செய்து முடித்தார் ஆண்டவர். முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். முடிந்தது என்று சொல்லி, அது 6வது வருஷம். முடிந்தது, முடிந்தது, முடிந்தது. நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி முடித்தாச்சு. அல்லேலூயா. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். யாக்கோபு தன் குமாரனுக்கு கட்டளையிட்டு முடிந்த பின்பு அவன் தன் கால்களை கட்டிலின் மேல் மடக்கி கொண்டு ஜீவித்து போய். ஆமா. அப்ப இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? முடிந்தது. அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் முடிவு தெரியும். அல்லேலூயா. அடுத்தபடியாய் பாருங்க, ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். தேவன் உங்களை சந்திக்கும் போது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களா என்றும் என்று சொல்லி
யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரருக்கு ஆணையிடுவித்துக் கொண்டான். அதெல்லாம் சொல்லி முடிஞ்சது 110 வயசானதான் வேண்டாம். அப்ப முடிந்தது. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளும் தங்களுடைய காலம் முடிந்தது என்று சொல்லி எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்துகிறார்கள். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவும் எல்லாம் முடிந்தது என்று சொல்லி இங்கே ஆயத்தப்படுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, யோவான் 4:34. இயேசு அவளை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய பூஜனமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் அனுப்பின காரியம் எல்லாம் முடிந்தது. சிலுவையில முடிய போகுது. ஹல்லேலூயா. சிலுவையில காரியங்கள் எல்லாம் என்ன செய்ய போகிறது? முடிய போகிறது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் மித்திற்கும் அவள் மித்திற்கும் பகை உண்டாக்குவேன். அவன் உன் தலையை நசுக்குவான், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். ஹல்லேலூயா. உன் மித்துக்கும் ஸ்ரீயின் மித்துக்கும் பகை உண்டாக்குவேன். ஹல்லேலூயா. இங்கே தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. ஆதியாகமத்திலே கொடுத்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் இப்பொழுது என்ன செய்கிறது? அவன் உன் குதிகாலை, நீ அவன் தலையை நசுக்குவாய். ஹல்லேலூயா. சாத்தானின் தலை இங்கே நசுக்கப்படுகிறது கல்வாரி சிலுவையிலே. அடுத்தபடியாய் பாருங்கள், யோவான் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். மறுநாளிலே யோவான் இயேசு தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொன்னான். ஹல்லேலூயா. அப்ப இயேசு யாரு? உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஹல்லேலூயா. உலகத்தின் பாவத்தை சுமந்து முடிந்தாச்சு. ஹல்லேலூயா. பிதா அனுப்பின காரியங்களை செய்து முடிச்சாச்சு. இப்போ பாவத்தை சுமந்து முடிச்சாச்சு. ஹல்லேலூயா. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, உலக மக்களின் பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டியா இயேசு இங்கே நிற்கிறார். மத்தேயு 2:8-17 நாம் வாசிக்கும் போது, பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு முடிந்தது. நம்முடைய நோய்களை எல்லாம் அவர் சுமந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப எல்லாவற்றையும் ஆண்டவர் சிலுவையிலே செய்து முடித்தவராய் ஜெயம் பெற்றவனாய் இருக்கிறார். பாருங்க, கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனம். நமக்கு எதிரடையாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் ராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைதனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. சிலுவையிலே ஆணி அடித்து வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. துரிதனங்களையும் அதிகாரங்களையும் புரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளிலே சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அவர் சிலுவையிலே வெற்றி பெற்றேன் என்பதை அறிந்து தேவன் என்ன செய்வார்? எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். யோவான் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நீ செய்யும்படி எனக்கு கொடுத்த கிரியைகளை செய்து முடித்தேன். ஆண்டவராகிய தேவன், பிதாவாகிய தேவன் ஆண்டு செய்ய என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொன்னாரோ அவைகளை எல்லாம் செய்து முடித்ததனாலே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே என்று சொல்லுகிறார், எல்லாம் முடிந்தது என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13-14 வசனம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனோ
சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவிகளை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. அல்லேலூயா. சிலுவையிலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு கிடைக்கும்படி ஆண்டவர் கல்வாரி சிலுவையில எல்லாவற்றையும் செய்து முடித்தாச்சு. அல்லேலூயா. அப்போஸ்தலர் 20:28. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தமது சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட சபையை தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்க. ஆகையால் உங்களை குறித்து தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட சபையை. இங்க பாருங்க, சுய ரத்தத்தினால தேவன் என்ன உண்டாக்கி இருக்கார்? ஒரு சபையை உண்டாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை. ஆமா. அப்ப இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட ஜனங்கள் கூடியிருக்கிற இடம் ஒரு சபை, அது பரிசுத்த சபை. அல்லேலூயா. நம்முடைய ரத்தத்தினாலே ஒரு பரிசுத்த சபை உருவாக்கப்பட்டிருக்கிறது என்ற சந்தோஷத்தினாலே முடிந்தது என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபிரேயர் 10 அதிகாரம், எபிரேயர் 10:19. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சத்தின் வழியாக மாம்சமான திரையின் வழியாய் புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணி நமதையால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு என்ன உண்டாயிருக்கிறது? புதிதும் ஜீவனமான ஒரு மார்க்கத்தை தேவன் உண்டாயிருக்கிறபடியினால் அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு என்ன உண்டாயிருக்கிறது? தைரியம் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. கிறிஸ்துவுள் அன்பான, அதனாலதான் நமக்கு தைரியத்தை கொடுத்ததுனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? முடிந்தது. அடுத்தபடியாக நாம் பார்க்கும்போது முடிந்தது என்று சொல்லி லூக்கா 23:46 இயேசு பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். அப்படி சொல்லி ஜீவனை விட்டார். அல்லேலூயா. இயேசு பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். அல்லேலூயா. முடிந்தது என்று சொன்ன தேவன் இப்போ மகா சத்தமாய் கூப்பிடுகிறார். அல்லேலூயா. பிதாவே உங்களுடைய கைகளிலே நான் ஒப்புவிக்கிறேன் என்று. யாரு சிலுவையில் அறைந்தவரை கொல்லல, அவர்தான் சிலுவையில் என்ன செய்கிறார்? ஜீவனை விடுகிறார். தன்னுடைய ஆவியை பிதாவினுடைய கருத்தில் என்ன செய்கிறார்? ஒப்பு கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்போ இது ஒரு ஜெபத்தின் ஜெயத்தின் துணியா இருக்கிறது. இந்த வார்த்தை தேவனோடு உள்ள உறவை
உறுதிப்படுத்துகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. நானும் பிதாவாகிய தேவனும் ஒன்றாயிருக்கிறோம் என்ற ஒரு உறுதியை இங்கே வெளிப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. பாருங்க, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14-15. அதனால் பிள்ளைகள் மாம்சத்தை இரத்தத்தை உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தை இரத்தத்தை உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். ஹல்லேலூயா. மரண பயம், எல்லாருக்கும் மரண பயம். ஹல்லேலூயா. 90 வயசானாலும் மரண பயம். ஹல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுகிறது. ஜீவகாலம் எல்லாம் யாரையும் மரண பயம் விடல. விசுவாசிகளையும் விடல, விசுவாசி அல்லாதவர்களையும் விடல, ஊழியர்களையும் விடல, ஊழியம் செய்யாதவர்களையும் விடல. அதங்க சொல்லப்பட்டிருக்கு. ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படியே பிதாவே உம்முடைய கரங்களில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். அப்ப நாமெல்லாம் சாக வேண்டிய தேவையில்லை. ஹல்லேலூயா. நம்முடைய உயிரை யாரையும் எடுக்க முடியாது. நாம் கர்த்தர் நமக்கு கொடுத்த எல்லா வேலைகளையும் செய்து முடித்து இயேசுவே உம்முடைய கரங்களில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். அப்ப மரண பயத்தை ஆண்டவர் சிலுவையிலே என்ன செய்கிறார்? விடுதலை ஆக்குகிறார். ஹல்லேலூயா. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 11-12 வசனம். இந்த வார்த்தை உண்மை உள்ளது. என்னவெனில் நாம் அவரோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம். அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவர் நம்மை மறுதலிப்பார். ஹல்லேலூயா. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த வார்த்தை உண்மை உள்ளது. என்னவெனில் நாம் அவரோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை உண்மை உள்ளது. எந்த வார்த்தை உண்மை உள்ளது? பிதாவே என் ஆவியை உம்முடைய கரங்களில் ஒப்புவிக்கிறேன் என்று சொன்ன வார்த்தை உண்மை உள்ளது. அந்த வார்த்தை உண்மை உள்ளதாக இருக்கிறதுனால் அவரோடு கூட நாம் மரிக்க வேண்டும். அப்ப அவரோடு கூட உழைத்தும் இருப்போம். ஹல்லேலூயா. அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவர் 1000 வருட அரசாட்சியை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்று அவரோடு கூட பாடுகளை படுகிற நமக்கு அவரோடு கூட ஆளுகை செய்யும் பாக்கியம் இருக்கிறது. அவரோடு கூட மரிக்கிற நாம் அவரோடு கூட உயிரோடு எழுப்பும் பாக்கியம் நமக்கு இருக்கிறது. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பரிசுத்தவானும் பாக்கியவானுமாயிரு. அவன் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. ஹல்லேலூயா. பாருங்க, 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட ஆமா இயேசு கிறிஸ்து நமக்காக மாம்சத்துல என்ன செஞ்சாரு? பாடுபட்டார். அதனால நாமும் மாம்சத்துல என்ன செய்யணும்? ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படிக்கு பாடுபட வேண்டும். ஹல்லேலூயா. எல்லா விதத்திலும் ஆண்டவருக்காக நாம் என்ன செய்யணும்? பாடுபட வேண்டும். ஹல்லேலூயா. பாடுபடுகிறோமா? ஆண்டவரை ஆராதிப்பதற்கு கூட நமக்கு சில நேரங்களில் நேரம் இல்லாம போகுது. அது பாடுபடுகிறதாகுமா? இயேசுவுக்காக நாம் பாடுபட வேண்டும். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். கிறிஸ்து எனக்கு ஜீவன்,
சாவு எனக்கு ஆதாயம். அல்லேலூயா. கிறிஸ்து என்னுடைய ஜீவனாய் இருக்கிறபடியினால் சாவு எனக்கு ஆதாயமா இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவுக்காக நாம் மரித்தால், கிறிஸ்துவோடு மரித்தால் கிறிஸ்துவோடு கூட எழுந்து இருப்போம். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 56ஆம் வசனம். அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரசத்தில் இருக்கிறதையும் காண்கிறேன் என்றான். அல்லேலூயா. சேவான கல்லறிந்து கொலை செய்கிறார்கள். அல்லேலூயா. அவன் கிறிஸ்துவுக்காக பாடுபடுகிறான். அல்லேலூயா. கிறிஸ்துவை அறிக்கை செய்கிறான். அப்படி அறிக்கை செய்கிற சேவான கல்லறிந்து கொலை செய்கிறார்கள். அப்பொழுது சேவான் சொல்கிறான், அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரசத்தையும் காண்கிறேன் என்றான். அல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவுக்காக பாடுபட்டால், கிறிஸ்துவுக்காக மரித்தோம் என்றால் கிறிஸ்துவுக்காக பிழைக்கவும் செய்வோம். அல்லேலூயா. அல்லேலூயா. 59ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று சேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லறிந்தார். அல்லேலூயா. சேவான் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் சொல்லி ஆவியை ஆண்டோடைய கருத்துல கொடுக்கறது வரைக்கும் எவ்வளவுதான் கல்லறிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண முடியல, அவங்களால கொல்ல முடியல. அல்லேலூயா. அதே மாதிரி தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு தேவன் எவ்வளவு ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னிடத்தில் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ ஏனில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக்கொடுத்த தேவனுடைய குமாரனை பெற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அல்லேலூயா. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில், ஆமா, பவுல் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவனுடைய கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆனாலும் பிழைத்திருக்கிறேன். அப்புறம் இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டால் நாம் இயேசுவோடு கூட என்ன செய்வோம்? பிழைத்தும் இருப்போம். கலாத்தியர் 5:24 எப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டால் கிறிஸ்துவுடனே கூட நாம் என்ன செய்வோம்? பிழைத்திருப்போம். அப்படியானால் கிறிஸ்துவனுடைய மாம்சத்தை ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைய. அல்லேலூயா. கிறிஸ்துவுடனான தேவ பிள்ளைகளே, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பதனாலே தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள கடனாளிகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதின என்னை பின்பற்றி வர கடவன். அல்லேலூயா. பாருங்க, எபிரேயர் கடந்த நிருபம் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு தெரியாதிருங்கள், போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினாலே இருதயம் சிறப்படுகிறது நல்லது. அல்லேலூயா. அன்றியும் நம் பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு இன்னைக்கு நிறைய உபதேசங்கள் இருக்கிறது. பைபிள் வசனத்தை எடுத்துட்டு பேசிக்கொண்டே இருப்பாங்க. சிலர் தாவீத போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்திரி போன ஒரு பாட்டு வந்து, அதனால எல்லாரும் என்ன பண்றாங்க? ஒரே நடனம். தாவீது எத்தனை நாள் நடனம் ஆடினாரு? தாவீது ஒரே ஒரு நாள் உடன்படிக்கை பெட்டியை தாவீது நகரத்துக்கு கொண்டு வரும்போது சந்தோஷத்தினால பாடினான். அல்லேலூயா. இங்க என்னன்னா ஆராதனைக்கு என்ன ஆடுறதுக்கு வேண்டியே ஆராதனைக்கு போய், அப்ப ஆராதனை ஆடுனதுனால ஏதோ காணாம போச்சுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணி இப்ப சில ஊழியக்காரங்க எல்லாம் எங்க போய் இருக்கிறாங்க? சிறைச்சாலையில கம்பி எண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. அதனாலதான் இங்கே சொல்லக்கூடாது, பலவித அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு
போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருதையினாலே இருதயம் சிறப்படும். இன்னும் சிலர் எங்க சபைக்கு வந்தீங்கன்னா சாப்பாடு இலவசம், குடிக்க தண்ணி இலவசம், எங்க இருந்து புறப்படுறீங்களோ அங்க இருந்து வண்டியில கூட்டிட்டு போவோம், திரும்ப அந்த இடத்துல என்ன செய்வோம், கொண்டு வந்துடும். பலவித அந்நிய போதனைகளோ அதை கொண்டு தெரியாதிருங்கள். சாப்பாடு கிடைக்கும் என்பதற்காக அல்ல, கிருபையினாலே இருதயம் சிறப்பட வேண்டியது நல்லது. போஜன பதார்த்தங்களில் சிறப்படுகிறவர்கள், போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பலனடையவில்லை. சாப்பாட்டுக்காக ஓடினவர்கள் ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ளவில்லையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க. நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அதற்குரியவைகளை புசிக்கிறதற்கு கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதிகாரம் இல்லை. நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அதற்குரியவைகளை புசிக்கிறதற்கு கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு. ஆமா, பலியிடுறவனுக்கு அதை சாப்பிடுறதுக்கு என்ன இல்லை, அதிகாரம். மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும், இவைகளை மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஏனெனில் எந்த ஒரு மிருகத்துடைய ரத்தம் பாவங்களுக்கு நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரியனாலே கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டரிக்கப்படும். அல்லேலூயா. அப்ப பாளையத்துக்கு புறம்பே மிருகம் சுட்டரிக்கப்பட்டா அது சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது. அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். அல்லேலூயா. ஆகையால் நம்முடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். இயேசுவின் நிந்தையை சுமப்போம், வாசலுக்கு புறம்பே போவோம். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதை நாடி தேடுகிறோம். ஆகையால் அவருடைய உதடுகளின் கனியாகிய சோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். அல்லேலூயா. நிலையான நகரம் நமக்கு இங்கில்லை, வரப்போகிறதை நாடி தேடுகிறோம். அல்லேலூயா. நிறைய பேரு கொஞ்சம் கஷ்டத்துல உபத்திரவத்துல வேதனையில இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுவாங்க, சீக்கிரமா செத்துட்டேன்னா போதும் அப்படின்னு. அல்லேலூயா. நல்லதுதான், நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதை. ஆனா ஒண்ணு ஞாபகம் இருக்கணும், இப்ப மரித்தாலும் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மரிக்கிறோமா? ஆண்டவர் சிநேகிக்கிற பரிசுத்தம் நமக்காட்ட இருக்கிறதா என்பதை யோசிக்கணும். அல்லேலூயா. சும்மா ஏதாவது கோபத்திலயோ வயிற்றறிச்சல்லையோ சாவறத நினைக்க கூடாது. அது என்னது? ஆமா, பாருங்க 17ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாக விழித்திருக்கிறபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல, சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்துங்க. அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டாது. அல்லேலூயா. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு என்ன செய்யணும்? உத்தரவாதம் பண்ணணும். நீங்க சாவ நினைப்பதும் நல்லதுதான், பல்லவத்துக்கு போவேன்னு நினைப்பதும் நல்லதுதான். ஆனா உங்களை நடத்துகிறவர்கள் இயேசு கிறிஸ்துவினிடத்துல என்ன பண்ணணும்? உத்தரவாதம் பண்ணணும். இவர்கள் உம்முடைய ராஜ்யத்துக்கு தகுதியானவர்கள் என்று உத்தரவாதம் பண்ணணும். அல்லேலூயா. அவர்கள் துக்கத்தோட அதை செய்யாதபடிக்கு அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். துக்கத்தோட அதை செய்யக்கூடாது. ஊழியக்காரன் போய் துக்கத்தோட என்ன செய்யக்கூடாது? உத்தரவாதம் பண்ணக்கூடாது.
பண்ண மாட்டார்கள். அதனால் அவர்கள் கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால், துக்கத்தோட அப்படி செஞ்சா அது உங்களுக்கு என்ன செய்யாது, பிரயோஜனமா இருக்கிறது. அதனால இயேசு கிறிஸ்து முடிந்தது என்று சொல்லி பிதாவினுடைய கரத்தில் தான் ஆவியை ஒப்பு கொடுத்தார். அப்ப தேவ பிள்ளைகள் ஒவ்வொருடைய மரணமும் அவர்கள் கையிலே தான் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆவியை ஒப்பு கொடுத்தது போல நாமும் நம்முடைய ஆவியை ஒப்பு கொடுக்கிற வரைக்கும் மரணம் நம்மை தொட முடியாது. ஹல்லேலூயா. அதனால புருஷனுக்காட்ட சண்டை போட்டு சொல்லுகிறதோ, மனைவி காட்ட சண்டை போட்டு கொண்டு சொல்லுகிறதோ, பிள்ளைகளுக்காட்ட சண்டை போட்டு கொண்டு சாவணும்னு சொல்றதோ இதெல்லாம் வேஸ்ட். ஹல்லேலூயா. இது நம்ம உபதேச சட்டத்துக்கு ஒத்து வராது. ஹல்லேலூயா. சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் பரிசுத்தமாய் ஜீவிக்கிற தேவனுடைய பிள்ளைகளை குறித்தேதான். ஹல்லேலூயா. நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தராக இருப்பீர்களாக, நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு இயேசு பரிசுத்த. அதனால நாமும் பரிசுத்தர்களுக்கு தான் இந்த வார்த்தைகள் சொல்லும். நான் பரிசுத்தமாக இருக்கும்படிக்கு தான் மற்ற ஜனங்களை விட்டு இயேசு நம்மை. ஆகையால் கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, கேட்ட வசனங்கள் சுருக்கமா, இதுக்கு முன்னே எல்லாம் பேசும்போது 2-3 மணி நேரம் எல்லாம் பேசி இருக்க. ஹல்லேலூயா. இந்த தடவை சுருக்கமா பேசி இருக்கிற இந்த வார்த்தைகளை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். இல்லை யூடியூப் செய்தியிலே இதை கேட்டு திரும்பவும் இதை புரிந்து கொண்டு இயேசு நமக்காக ஏன் மரித்தார் என்பதை அறிந்து, இயேசு சிலுவையில் ஏன் 7 பொன்மொழிகளை சொன்னார் என்பதை அறிந்து, அந்த வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் செயல்படுகிறதா என்பதை நாம் என்ன செய்யணும், தியானித்து பார்க்க. அப்படி தியானித்து பார்த்தோமானால் எல்லாவற்றையும் இந்த பூமியிலே செய்து முடித்து ஜீவனை ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நாமும் கடந்து போகலாம். ஹல்லேலூயா. இந்த மேலான வார்த்தைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நான் ஜெயிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோகத்தின் தெய்வமே இயேசுவே, தேவ ஆட்டுக்குட்டியாய் இந்த உலகத்திலே வந்து கர்த்தாவே பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை எங்களுக்கு அறிவித்து, கர்த்தாவே எங்களில் ஒருவரை போல பரிசுத்தமாய் வாழ்ந்து காட்டி, கர்த்தாவே எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே பாடு அனுபவித்து மரித்த தெய்வமே, சிலுவையிலே எங்களுக்காக கொடுத்த வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க உதவி செய்ய. இந்த வார்த்தைகள் எங்களை விட்டு விலகாமல் எங்கள் இதயங்களிலே எழுதப்பட வேண்டுமாய் செபிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்கிற யாவரும் கர்த்தாவே கர்த்தருக்கும் பிரியமான பிள்ளைகளாய் ஜீவிக்க கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. ஆண்டவரே, நாள் வார்த்தை கேட்ட பிள்ளைகளை உடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உள்ளவருடைய பிரசாந்தை சோதரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நடத்தல் அபிஷேகம் ஆசீர்வாதம் வார்த்தை கேட்ட பிள்ளைகளோடு சகல பரிசுத்தவான்களோடும் நித்திய ஜீவன் ஊழியத்தோடும் என்றென்றுமாயிருப்பதாக. ஆமென்.
மாற்றி மிகும் நாட்டிலே நான் வாசம் செய்கிறேன். ஆசிரந்த வீரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உம்முடைய அவரை ஆசீர்வதித்தார். God bless you. Praise the Lord. Praise the Lord.